வரை ஏகப்பட்ட பேரை காப்பாற்றணும். எல்லாம் வறுமைக்குரிய குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் 6 பேரை காப்பாற்றியாச்சு. 7வது பேரை காப்பாற்ற ஒரு ஸ்திரீ இங்கே கொண்டு வந்தாங்க. அவளுக்கு ஒரு பொருத்தனை நிறைவேற்றின்னு முதலாக சொன்னேன். அப்போ தான் பொருத்தனை நிறைவேற்ற அந்த லேடிக்கு சொல்லு. அந்த குடும்பங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. பொருத்தனை கொரோனா காலத்தில் யாருக்குமே பொருத்தனை கிடையாது. ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி சொல்லியிருப்பேன். அந்த அம்மாட்ட பொருத்தனை நிறைவேற்று, நீ விடுதலை பெறு, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் பொருத்தனை அப்புறமா நிறைவேற்றலாம். சரி சாக போகிறாள்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி விட்டேன். ஜோம் பண்ணி விட்டு 3 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தா. திடீர்னு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கையில் காசு வந்தது. ஏதோ வேலை பார்க்குற செங்கல் சூளை அந்த பகுதி, நல்லா காசு வந்தது. காசு வந்தோம், ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்தாச்சு வேலூர் கொண்டு போகிறதுக்கு. பணம் கிடச்சா எல்லோரும் வேலூர். கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருந்து, கொண்டு போகாத பணமாக வருவேன். என்னை நச்சுன்னு நடிப்பேன். ஆண்டவர் சொல்கிறத அப்படி தான் மறைக்க முடியும். அதை நீ பாலில் ஊசியை சொருகிற மாதிரி ஒன்று சொருக முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன். எத்தனையோ இங்கேருந்து ஒரு காரு, ஏழை குடும்பம், செங்கல் சூளையில் வேலை பார்க்குறவன், காசு வந்ததும் பொண்டாட்டி காப்பாற்றுறது. ஏப்பா காசு வந்தால் நீங்கள் வாயா, ஊழியத்துக்கு வா. நீ பாவம் செஞ்சுருந்தா ஒரு வேளை பொறுத்தன்னு சொல்லுவேன். அந்த சகோதரி இங்கே பொருத்தனை கேட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கார் பிடிச்சி 7 பேர் சேர்ந்து ஒரு பெரிய வேனை பிடிச்சி செக் போஸ்ட் போய் செக் போஸ்ட் எடுத்து ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் விட மாட்டாங்க. அப்புறம் அந்த பர்மிஷனை காட்டி போவாங்க. அப்போவும் தாண்டி போகணும் ஜோம் பண்ணுங்க, தாண்டி போகணும் ஜோம் பண்ணுங்க, என்னையும் விட மாட்டாங்க. அங்கே ஒரு கை இங்கே ஒரு கை, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். வேலூரில் பார்க்கணும் டெட்டு ஆள், சொன்ன மாதிரி திரும்ப கொண்டு வந்துடும். தேவையா உனக்கு? மருத்துவமனைகள் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், நல்லது. ஆனால் நல்லது அல்லன்னு நான் சொல்லுவேன். கர்த்தரை நம்புவது நல்லது. கர்த்தரே நம்புவது நல்லது. ஏன்னா அவரால் நிறைய சோதனைகள் உங்களுக்கு வருது, அவரால் தான் வேதனைகள் வருது, அவரால் தான் வியாதிகள் பெருகுது. அப்போ அவரே தேடினா சரியாக முடியும். அவர் வியாதியை போட்டிருப்பார், நீங்கள் வேலூரில் போனால் சரியாகிடுமா? அவர்கிட்ட தானே வரணும். இதில் ஞானம். யோபுக சரீரத்தில் எவ்வளோ புழுக்கள் கூடு கட்டியது. எந்த மருத்துவமனைக்கு போனான்? பைபிள் சொல்லுது, புலம்பல் 3:65 இருதய வியாதியை கொடுப்பீர்னு. இப்போ இருதய வியாதியை கொடுக்கறது யார்? ஆண்டவர். அதுக்கு போய் நீ கிம்ஸில் போய் ஊதி பெருக்குனா, எலும்புக்குள்ள ஊசியை போட்டு ஆஞ்சியோ. போன முந்தின மீட்டிங்கில் ஒரு குடும்பம் வந்தது. ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருந்த கேஸு, ஹார்ட் ப்ராப்ளம். முன்னாடியே தீர்க்க தரிசனம். ஒரே வார்த்தை, பொருத்தனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. வந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மறுபடியும் போட்டுமான்னு. எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஒரு கூட ஆஞ்சியோ பண்ணணுமான்னு. ஏன் உனக்கு நெஞ்சு வலி இருக்கா? இல்லை. உடம்புல எதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ணார், எல்லாம் ஓகே. பிறகு இப்போ ஆஸ்பத்திரி கூப்பிட்றாங்க, ஃபோன் பண்ணியே கூப்பிட்றாங்க பேஷண்ட்டு. அது கலெக்ஷன் மேட்ருன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டாமா? நீ ஒரு முறை போனீங்கன்னா ஃபோன் நம்பரே கொடுத்துடாதீங்க, தப்பான நம்பர் மருத்துவமனை கொடுங்க. இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லைன்னா சொல்ல, ஸ்கேனில் வேறு மாதிரி தெரியுது, நீ உடனே வந்துடு. உனக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க போடுவாங்க, நீங்கள் இல்லை அப்பாயின்மெண்ட் கேட்குறது. டாக்டர் வேறு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கு வாங்கன்னு. போயிடுவீங்க. வற்புறுத்தல் நிமித்தம் போவாங்க. லாஸ்ட்டில் எதங்களும் தேவையில்லாம் மருந்தை போட்டு செத்துருவாங்க, சாகடிச்சிருவாங்க. ஜாக்கிரதை. அப்படி தான் என் பொண்ணுக்கு ஒரு சோதனை வந்தது. அவளுக்கு காதில் தீராத பிரச்சனை சின்ன வயசுலேயே உண்டு. சும்மா பழுப்பு வடிஞ்சிட்டே இருக்கும். எந்த டாக்டர் சொன்னால் சொல்லுவான், இது சர்ஜரி பண்ணாலும் தப்பாது, ஏன்னா இங்கிருந்து நரம்பு அவிஞ்சு மூளைக்கு போய் ஹோமா மாதிரி போயிடணும். ஒன்று 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேயே சொல்கிறாங்க, ஏய் டாக்டர் மேலே பேச்செல்லாம் எங்கிட்ட கேட்காத, போ, உன்னை குணமாக்குற தேவன், அவ்வளோதான். முடிஞ்சால் அந்த பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஃபஸ்ட் எய்ட் வேணால் பார்த்துக்கிடுங்க, நான் கூட்ட மாட்டேன். கல்யாணம் ஆச்சு.
இப்போ மாப்பிள்ளைக்காரனுக்கு ரொம்ப வேகம், எப்படியாவது மனைவியை காப்பாற்ற வேண்டும். எல்லா டாக்டரும் உடனே தானே சொல்கிறாங்க. கொண்டு கிம்ஸில் போனாங்க. போதா குறைக்கு என்னையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போய் அங்கே வட்ட மேசை போட்டாச்சு. இது என்னுடைய அனுபவ சாட்சி. கிம்ஸில் டாக்டர்ஸ்லாம் வந்தாச்சு. முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 300 ரூபா டேப்லெட்டு தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. எல்லா ரிப்போர்ட்டுக்கு மட்டும் நிறைய காசு வாங்கிடுவாங்க, 300. அப்போ நம்ம மருந்து செலவு ரொம்ப இருந்துட்டோம். இங்கே 30,000 போகிறத பற்றி கவலை இல்லை. அந்த ஆஸ்பத்திரியில் போனால் வெறும் 250 மாத்திரை தரணும். வேறு 250 ரூபா. ஏன் 30,000 சுருட்டிட்டான் இல்லை, அதை யோசிக்கிறியா? எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேனு. எந்த வியாதிஸ்தரையும் கொண்டு இல்லைங்க, உனக்கு வயத்தில் இன்ன இடத்துல இன்னும் கட்டியிருக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காசை கொடுங்க. தெரியுங்களா? அதுவும் தர மாட்டீங்க. பிறகு என்னாச்சு, சிம்பிளாக வந்தாச்சு. அடுத்த வாரம் ஃபோன் வருது, பெரிய டாக்டர் வந்தார், அவர் யூஎஸ்ஏ போகிறாரு. யூஎஸ்ஏ போனாடி உங்கள் மகளுக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு தான் போகணுன்னு அவன்கிட்ட தான் கேட்டேனா. ஆனாலும் மாப்பிள்ளைக்காரன் கொண்டு அங்கே சேர்த்துட்டான். பின்னாடி நானும் போயாச்சு. போய் தானே ஆகணும். பணம் நமக்கு தான் வீணாகி போச்சுன்னு வருத்தம். சர்ஜரி பண்ணாலும் நோ யூஸ்ன்னே சொன்னேன். இது கர்த்தரால் மட்டுமே கூடும். காதுக்குள்ளே எத்தனை 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி, அதாவது என்ன, அது செகண்ட் ரவுண்டு போடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க, அது சொல்கிறாங்க, இங்கே ஓட்டையை பாரு, இந்த பாரு நரம்பு அவிஞ்சிருக்கு, இங்கே கிழிஞ்சிருக்கு, அங்கே பிஞ்சிருக்கு, இது பண்ணாலும் நிற்காது, சக்ஸஸும் ஆகாது. ஆனால் ஒரு வழி இல்லை, இவர் ஸ்பெஷல் டாக்டர், இவர் பண்ணால் தான் சரியாகும் இன்னும் சொல்லி நல்ல பில்லை போட்டு பணத்தை கட்ட வச்சு சர்ஜரி பண்ணி விட்டாச்சு. நான் சொன்னேன் ஃபெயில்வேர். அடுத்த கட்டம் மறுபடியும் அதே பிரச்சனை. எத்தனை மாதத்துக்குள்ளே வந்தது? 8 மாதத்துல அதே பிரச்சனை. உடனே அவங்களே கிம்ஸ் மருத்துவனை சொல்லுது, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் ஃபெயில்வர் ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுக்குன்னு. இனி என்ன பண்ணக்கு? ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டாங்க. எங்கள் செகண்ட் சர்ஜரியோட ஆயத்தப்படலை. இதாக மதியினம், பொல்லாப்பு, அறிவில்லாமல் கெட்டு போகிறாள், பைத்தியமான பிள்ளைகள். அந்த லிஸ்ட்டில் நானும் ஆயிட்டேன் பாசத்துக்கு அடிப்படையில். அப்புறமா கிம்ஸ் மருத்துவமனையே அந்த செகண்ட் சர்ஜரி பண்ணக்கு தயாராக இல்லை. எங்களுக்கு இவங்க வேலை போய் கெஞ்சி கேட்டான், பண்ண முடியாது நீ. அப்போ நீ காதை அவிஞ்சு சாகணுமா? பிறகு எனக்கு ஃபேமிலியில் ஒரு டாக்டரை பிடிச்சி அவருக்கு ஆலோசனைப்படி இன்னொரு மருத்துவமனையில் சேர்த்து அவங்க ஒரு சர்ஜரி பண்ணான். அதுக்கு எவ்வளோ வாங்கிட்டாங்க? 1,00,000க்கு மேலே. பாருங்கள். அப்பவும் சொன்னேன் ஃபெயில்வேர். தீர்க்க தரிசனம் என்ன பிள்ளைக்கு சொன்னாலும் சரி தான், ஃபெயில்வேர். பிறகு ரத்தம் பழுப்பாக தான் வாடியும். அதுக்கப்புறம் மருந்து எஃபெக்டோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதே மருத்துவமனை போனால் நாங்கள் இனி என்ன செய்கிறதுக்குன்னு கேட்டாச்சு அவங்க அந்த மருத்துவமனையை. அப்போ ஆண்டவர் சொல்கிறால, உங்களுக்கு பைத்தியம் உள்ள பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு அறிவே கிடையாது. வைத்தியனுக்கும் மருத்துவத்துவம் கொடுக்க தான் உங்களுக்கு புத்தி இருக்குது, மந்திரவாதி கொடுக்கறதும் புத்தி இருக்குது, ஆண்டவர் கொடுக்கறது புத்தி கிடையாது. அப்புறமா நான் சொன்னேன், எந்த மருத்துவமனையும் கொண்டு போகக்கூடாது. 10 ரூபா மருத்துவமனைக்கு நீ இல்லை, இனி வெறும் ஜப எண்ணம் மட்டும்தான். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான அல்லேலூயா. இந்த சர்ஜரி நடந்து எத்தனை வருடங்களாக இருக்கும்? செகண்ட் சர்ஜரி நடந்து
கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கலாம், ஒரு 7 வருஷம் இருக்கும் இல்லையா? 7-5 வருஷம். இன்றைக்கி வர ஒரு பிரச்சனை இல்லை, ஜெப எண்ணெய் மட்டும்தான். ஆப்ரேஷனே பண்ண முடியாது. நரம்பு அவிஞ்சு மூளை நரம்பு அவிஞ்சு செத்து போயிடுவான்னு சொல்லி அவள் குத்துக்கல்லாட்டம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறான். வெறும் எண்ணெயினால், வெறும் எண்ணெய் அல்ல, நான் ஜெபிச்சா அது இயேசுவின் ரத்தம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே புத்தி இல்லாமல் கெட்டு போகாதீங்க. உங்களை விசுவாசத்தில் உருவாக்குவதற்கு தேவனாய கர்த்தர் அநேக பாடுகளை உங்களுக்கு முன்பாக போடுவார். அவர் பக்கம் திரும்புவதற்கு அநேக வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நீ அவருக்குள்ள பிரவேசி, அவர் உனக்குள்ள பிரவேசித்து உன்னை செழிக்க வைப்பார். அல்லேலூயா. உன்னை அவருக்கு பிள்ளையாக மாற்றுவார். உயர் அடைக்கலத்தில் வைத்து காப்பார். அதுக்கு பிறகு எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் உன்னை தொடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புங்கள். பெதஸ்தா குளத்து முடவனை போல விசுவாசத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிப்பார். எழுமணிப்போம். அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிப்போம். நம்மை அவருக்கு ஒப்படைப்போம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொல்லுவோம். நம்முடைய உடைமைகள், நம்முடைய இருப்பிடங்கள், இருக்கைகள், வஸ்துக்கள், ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாகட்டும். தேவனாய கர்த்தர் பரிசுத்தமாகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். கையை தட்டலாம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உயர்த்தாமல் விடமாட்டார். சகல அதிகாரங்களோடு உங்களை இந்த தேசத்தில் தீர்க்காய்ச்சோடு வைப்பார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்தம் பொருளாதாரமும் பெருமகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆமென். பயம் திகில் கலக்கம் ஓடி போகட்டும். ஆமென்.